வெல்கம் டு பெரிய ரிவ்யூ. இந்த வீடியோவில் வந்து கோபலி அப்படிங்கிற ஒரு தமிழ் டப்டு வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரியஸை வந்து ஒரு பக்காவான ஒரு ரிவெஞ்ச் ஆக்ஷன் த்ரில்லர் வெப் சீரிஸாக எடுத்திருக்கிறாங்க. இதில் சீசன் 1 டோட்டலாக 8 எபிசோட்ஸ் கொண்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு எபிசோடும் 25லேருந்து 26 நிமிஷம் தான் ரன் ஆகுது. ஒரு குயிக் வாட்சபிள் தான். கதையில ரவி பிரகாஷ் வந்து சீனு அப்படிங்கிற கதாபாத்திரத்துல வராரு. ஸோ இவரோட குடும்ப தொழில் வந்து இந்த சாராயம் காய்ச்சறது தான். அதில் அப்பா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து மொத்தமாக மூத்த அண்ணன் ஒன்று இருக்கிறாப்ல, அதுக்கப்புறம் தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் தான் நடுவில். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக் ஷெட் தான் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இப்படி அமைதியாக போயிட்டு இருக்க இவங்களோட குடும்பத்தில் வந்து மூத்த அண்ணனும் தம்பியும் ஒரு சில பிரச்சனைகளை இழுத்துட்டு வராங்க. இந்த பிரச்சனைகள்னால இந்த குடும்பத்தில் அடுத்து என்னென்ன விஷயங்கள் சம்பவம் நடக்க போது, அதில் நம்ம கதாநாயகனான சீனுங்கிற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நம்ம ரவி பிரகாஷ் என்னெல்லாம் பண்ண போறாரு. கதையில முக்கியமான ஒரு வில்லனா ரமணா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வருது. இந்த கதாபாத்திரத்துக்கும் நம்ம ஹீரோட குடும்பத்துக்கும் அடுத்து நடக்கக்கூடிய ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் மாதிரி தான் இந்த எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே மேக் பண்ணியிருக்கிறாங்க. சீசன் 1ல இருக்கக்கூடிய வில்லனா வந்து இந்த ரமணான்னு காமிச்சிருந்தாலும் கிளைமேக்ஸ் விட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுத்து நான் தாண்டா மெயின் வில்லன் அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரத்தை காமிக்கிறாங்க. ஸோ அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. மேலும் ஒவ்வொரு எபிசோட்லும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ராவாக எடுத்திருப்பாங்க. ஸோ மோஸ்ட் வைலன்ஸாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டு எடுத்ததெல்லாம் ஓகே. ஆனால் பயங்கர வைலண்ட்டாக இருக்கே தவிர வந்து பார்த்தீங்கன்னா கதை அந்த அளவுக்கு இல்லை. ஸோ கதையே வந்து பார்த்தீங்கன்னா மொதல் 2 எபிசோட்ஸுக்கு பெருசாக என்ன அப்படிங்கிறது தெரிய வரல. ஸோ ஒரு 3வது 4வது எபிசோடு தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. கதை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவும் செய்யுது. பட் இந்த சீரியஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஸோ அந்த ராவாக எடுத்துருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு எபிசோட்லையும் கண்டிப்பாக ஒரு மர்டர் நடந்துடும். ஸோ அப்படிப்பட்ட அந்த ராவாக எடுத்துருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இந்த படத்தில் சூப்பராக கேப்சர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஹீரோவாக நடிச்சிருக்கிற நம்ம ரவி பிரகாஷ். ஸோ அவரோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் பில்டப்லாம் ரொம்ப ராயன் படத்தில் வரக்கூடிய தனுஷ் மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ஸ்பேஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கல. ஸோ நடுவில் ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது. அப்புறம் கிளைமேக்ஸ் விட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்கோப் பண்ணுற மாதிரியான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ரோல்லாம் இல்லை. பட் இந்த சீரியஸ்லேயே அந்த ரமணா அப்படிங்கிற அந்த வில்லன் கதாபாத்திரத்தோட ரைட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டெப்த்தாக ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் மெயின் வில்லன் நினைக்கும் போது கிளைமேக்ஸ் விட்டு ஒரு பெரிய வில்லன் இவன் தான் நான் தான் வில்லன் அப்படின்னு காமிப்பாங்க பாருங்க. அந்த ட்விஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இறுதியாக ஒரு 2-3 எபிசோட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே தவிர மிடில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லேக் ஆகுது. இந்த 3வது 4வது எபிசோடு கடைசி வரக்கூடிய ஒரு 2 எபிசோட் மொத்தமாகவே ஒரு 4 எபிசோடு தான் இந்த வெப் சீரிஸில் தேரும் அப்படின்னு சொல்லலாம். பட் கண்டிப்பாக ஒரு 1 டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வைலன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு பெருசாக கிடையாது. கண்டிப்பாக தமிழ் டப்பிங் அருமையாக பண்ணி கொடுத்துருக்கனால ஒரு 1 டைம் வாட்சபிள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.